விரிவான வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரி ஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் நாம் முதல் சத்து, அவற்றின் செயல்பாடு, அவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இதை அறிவார்கள். தொடங்கி நாம் தான் முதல் சத்து நைட்ரஜன் போன்றவை, அவரது பங்கு என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இந்த தலைப்பை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். முதலில் குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு விவசாயியும் தனது விவசாயத்தில் முக்கியமாக 3ஐயும் கொடுப்பது, இதிலும் யூரியாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது, அதாவது நைட்ரஜன். இந்த பெரிய தவறை செய்கிறோம். முதல் சத்து அவசியம், ஆனால் தேவையான அளவு மட்டுமே கொடுக்க வேண்டும். அதிகமாக பயன்படுத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எவ்வளவு அளவு கொடுக்கிறார்களோ அவ்வளவு மகசூல் கிடைக்கும். நாம் இன்னும் இந்த மாயை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாயையிலிருந்து எவ்வளவு விரைவில் வெளிவருகிறோமோ அவ்வளவு நல்லது. நமது முதலீடுகள் குறைவாக இருக்கும், செடி ஆரோக்கியமாக வளரும், மகசூல் அதிகமாக இருக்கும், நமது நிலம் சிறப்பாக மாறும், நிலம் ஆரோக்கியமாக இருக்கும். நடவு செய்வதற்கு முன்பே மண் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதை ஒவ்வொரு விவசாயியும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தின் ஆரோக்கியத்தையும் அதன் வளத்தையும் கொடுப்பது யார்? அதுதான் நாம் பொருள். விவசாயிகள் எந்த தாவர நிலையிலும் இந்த சத்துக்களை எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் நம்மையும் அறியாமல் கடந்த 30 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் நாம் இதை பயன்படுத்தியதில்லை. படிப்படியாக நிலத்தின் வளம் குறைந்து வருகிறது. எனவே ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய 3 துறைகளை பற்றியும் இப்போது சரியாக அறிந்து கொள்வோம். எப்படி, எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதில் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிவோம். கவனமாக கேட்டல். நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த பகுதியில் நைட்ரஜன் பற்றி அறிந்து கொள்வோம். நைட்ரஜன் முக்கியமாக இது தாவர வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. பொருள்: இது தாவரத்தின் இலைகளில் நடைபெறும் ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. இலைகளை பச்சையாக நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. பொருள்: இலைகள், தண்டுகள் மற்றும் தாவர வளர்ச்சிக்கு தாவரங்கள் நைட்ரஜனை பயன்படுத்துகின்றன. தாவர வளர்ச்சியில் நைட்ரஜன் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே தாவர வளர்ச்சியின் போது நைட்ரஜனை பயன்படுத்த வேண்டும் மற்றும் இல்லை, அது ஒருவரின் விருப்பம்படி செயல்பட வேண்டும். விவசாயிகளே, இதைத்தான் செய்கிறோம். யூரியாவுக்கு அரசு அதிக மானியம் வழங்கி வருகிறது. எனவே பல பைகள் மண்ணில் கலக்கப்படுகின்றன. இது ஒரு பெரிய தவறு. ஏன் இப்படி? அதை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? யூரியா விஷயத்தில் என்ன தவறு நடக்கிறது, நைட்ரஜனுடன் என்ன தவறு நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நான் முன்பு கூறியது போல் நைட்ரஜன் தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுகின்ற இலைகளை பச்சை நிறமாக மாற்றுவதில் நைட்ரஜன் பங்கு வகிக்கிறது. இதுதான் நடக்கும். கூடுதலாக நைட்ரஜனின் பங்கு இல்லை. என்ன செய்கிறோமோ அப்போது யூரியாவை கொண்டு வந்து எப்பொழுது வேண்டுமானாலும், அதாவது வயல் கொஞ்சம் சிவந்தும் யூரியா மூட்டைகளை சேர்க்கிறோம். அதாவது பூக்கும் நேரத்தில் காய்களின் போது யூரியாவை ஒருவர் விரும்பும் போதெல்லாம் சேர்ந்தாலும், தேவைக்கு அதிகமாக யூரியாவை சேர்த்தால் அதிக பச்சை இலைகள் தோன்றும். இலைகள் அதிக பச்சை நிறத்தில் இருப்பதால் அது நிகழ்கிறது. ஆலை மிகவும் அடர்த்தியானது. அவற்றை சுற்றி இலைகள் மட்டுமே உள்ளன. பொருள்: செடி உங்கள் வளர்ச்சியில் அதிக பங்கு. இலைகளை வளர்க்க மட்டுமே பயன்படுத்துகின்றன. அதாவது நைட்ரஜன் இருப்பதால் இலைகள்
அதிகமாக வரும். தேவைக்கு அதிகமாக அதிகப்படியான வளர்ச்சியும் உள்ளது. இவை இரண்டும் வஞ்சகமானவை. தாவரத்தின் தேவையான அளவு அதே வளர்ச்சியில் இருக்க வேண்டும். ஆனால் நைட்ரஜனை அதிகம் பயன்படுத்துவதன் மூலமே அல்லது யூரியாவை பயன்படுத்துவதன் மூலமே செடி உயரமாக வளரத் தொடங்கும். அதிக இலைகள் வளரத் தொடங்கும். மேலும் செடியின் இலைகள் நிறைந்திருக்கும். அதிகப்படியான அது பச்சை நிறமாக மாற ஆரம்பிக்கும். அதிகப்படியான பசுமை அல்லது பசுமையாக இருந்தால் அதிக பூச்சிகளையும் அது ஈர்க்கும். அது மேலும் சேதத்தை ஏற்படுத்தும். யூரியாவை அதிகமாக பயன்படுத்தினால் கடுமையான பாதிப்பையும் அது ஏற்படுத்தும். எனவே இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் யூரியாவை எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்த வேண்டும். அதாவது நைட்ரஜன் தேவைக்கேற்ப கொடுக்கப்பட வேண்டும். இதை அதிகமாக பயன்படுத்தினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். தாவரங்களில் அதிக உயரம், அதிகப்படியான இலைகள் மற்றும் அதிகப்படியான பசுமை நமக்கு தீங்கு விளைவிக்கும். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சில விவசாயிகள் இதை புரிந்து கொள்கிறார்கள். பண்ணை நன்றாக மாறியது. புல் அல்லது இலைகளுக்காக பயிரிட வேண்டாம். பயிர்களை வளர்க்கவும் வேண்டாம். நெல் பயிரை அறுவடை செய்கிறோம். இல்லை, அதன் இலைகளில் வளர்ச்சியை கவனித்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்படி செய்யும்போது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. பசுமையும் இலைகளுக்கு மிகுதியாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது. செடிகள் அதிகமாக வளர்த்தால் மகசூல் குறையும். இதை நினைவில் கொள்ளுங்கள். தாவர வளர்ச்சி எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக யூரியாவை பயன்படுத்துவதன் மூலம் ஆலை அதன் பாதையை மாற்றுகிறது. அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. நெல் அறுவடை செய்வது புல்லுக்கா அல்லது நெல்லுக்காகவா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் விவசாயம் செய்யும் போது இந்த தவறை செய்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு சொந்தமானவர்கள், அதாவது பக்கத்து விவசாயிகளை பார்த்து விவசாயம் செய்கிறார்கள், எங்கள் நிலத்தை பார்த்து அல்ல. இது ஒரு பெரிய தவறு. ஒவ்வொரு விவசாயியும் இதே பெரிய தவறை செய்கிறார்கள். அதே நேரத்தில் 2 விவசாயிகள் ஒரே பயிரை சாகுபடி செய்யத் தொடங்கினர். உதாரணமாக நெல் சாகுபடி. விதைகளை விதைத்த பிறகு ஒரு விவசாயியின் பயிர் 4 அங்குலம் அதிகரித்துள்ளது, அதுவும் 1.5 மாதங்களுக்கு பிறகு. மற்ற விவசாயி தூங்க மாட்டார். பக்கத்து விவசாயியின் வயல் மிகவும் அதிகரித்து இதை நினைத்து யூரியாவை வாங்கிதான் வயல்களில் கலந்து விடுவார். அதனால் என்ன? அதன் பயிர் இன்னும் அதிகரிக்கும். முதல் விவசாயிக்கும் 2வது விவசாயியை பார்த்தாலே தூக்கம் வராது. அதேபோல் யூரியாவை கொண்டு வந்து வயலில் கலக்குவர். இதன் மூலம் உயரத்தை அதிகரிக்க போட்டி ஏற்படும். எனது பண்ணை அவரது பண்ணையை விட உயர்ந்ததில் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது அவ்வாறு இல்லை. எனது பண்ணையில் கிடைக்கும் விளைச்சல் மற்றொரு விவசாயியை விட அதிகம். இப்படி சொல்லும் நிலையில் ஒருவர் இருக்க வேண்டும். உயரத்தில் போட்டி இருந்தால் மகசூல் மிகவும் குறைவாக இருக்கும். என் வயல் மிகவும் பசுமையானது என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். தேவைக்கு மேல் பசுமை எதற்கு? எவ்வளவு அவசியம் சிறந்தது. அதைவிட பசுமையாக இருப்பது தீங்கு விளைவிக்கும். சாற்றை உறிஞ்சும் பூச்சிகள் அதிகம் ஈர்க்கப்படும். பெரிய அளவில் உண்ணும் ராணி தேனியும் அதன் மிகவும் ஈர்க்கப்பட்டு நமக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஒருவர் கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுக்க வேண்டும். லேசாக பச்சை பார்த்தாலே யூரியாவை வாங்கி வயலில் கலக்குவோம். மற்ற துறைகள் பார்ப்பதற்கு மிகவும் பசுமையாக இருக்கும். அடர்பச்சை எப்போதும் நல்லதல்ல. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் செடிகளை வளர்க்கும் போது யூரியாவை பயன்படுத்த வேண்டும். ஆனால் தேவைக்கேற்ப மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதன் ஆதாரம் எவ்வளவு இருக்க வேண்டும்? இதையெல்லாம் பற்றி முதல் சத்துக்கள் பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பேசுவோம். தற்போது இந்த பகுதியில் நைட்ரஜன் மற்றும் அதன் பங்கு மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது அவ்வளவுதான் நாம் அறிவோம். நிறைய பேர் யூரியாவை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் நமது சூழலில் அதிக அளவில் கிடைக்கும் தனிமம் நைட்ரஜன் ஆகும். நமது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற அடிப்படை கூறுகளில் அதிக அளவு நைட்ரஜன் உள்ளது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. ஆனால் நைட்ரஜனை உறிஞ்சி இப்படிதான் பயன்படுத்த வேண்டும்.
தாவரம் உயிர் வாழ தண்ணீர் போன்ற ஒன்று தேவை. வளிமண்டலத்தில், அதாவது காற்றில் உள்ள நைட்ரஜனை பிடித்து அந்த நைட்ரஜனை வழங்குவது நமக்கு தேவையான ஒன்று. மண்ணில் தாவரத்தின் நிலத்தடி பகுதியில் தாவரத்திற்கு தேவையான பல வகையான வாழ்க்கை செயல்பாடுகள் நடைபெறுகின்றன என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். அந்த வாழ்க்கை செயல்பாடுகள் அனைத்தும் நுண்ணுயிரிகளால் செய்யப்படுகின்றன. அவை தாவரத்தின் வளர்ச்சிக்கு உதவும் பொருத்தமான நுண்ணுயிரிகளை தாவரத்திற்கு வழங்க முடியும். பூச்சியிலிருந்து செடியை பாதுகாக்க முடியும். இங்கே காற்றிலிருந்து நைட்ரஜனை உறிஞ்சி தாவரத்தின் வேர் அமைப்புக்கு கொண்டு செல்லும் நுண்ணுயிரிகள் உள்ளன. இவற்றை கரிம உரங்கள் என்று அழைக்கிறோம். ரைசோபியம், அசிட்டோபாக்டீரியா, நைட்ரோசோமோனாஸ் பல வகையான பாக்டீரியாக்களை கொண்டுள்ளது. பல விவசாயிகள் இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்த கேட்டால் அவற்றை பயன்படுத்த முயற்சித்ததாக கேட்கிறார்கள். ஆனால் எந்த பலனும் இல்லை. அது நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் அவர்களை பயன்படுத்தும் முறையை நாங்கள் பின்பற்றுவதில்லை. முறையான செயலாக்கம் இல்லாமல் கரிம உரங்கள் அல்லது உயிரி கட்டுப்பாடுகளை தரையில் இடுவது பயனளிக்காது. நாம் நிலத்தில் கார்பனின் அளவு 2 முதல் 4% இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன். இது நடப்பது மூலம் மட்டுமே பூமியில் நடக்கும் அனைத்து வாழ்க்கை செயல்முறைகளும் நன்றாக நடக்கும். அதாவது அனைத்து வகையான நுண்ணுயிர்களின் முழு வளர்ச்சியும் ஈர்க்கலாம். ரைசோபியம், அசிட்டோபாக்டீரியா, நைட்ரோசோமோனாஸ் என இவை அனைத்தும் பல வகையான பாக்டீரியாக்கள் வளர்ச்சி ஏற்பட கார்பன் தேவை. தரையில் கார்பன் இல்லாமல் நீங்கள் நேரடியாக நிலத்தில் கரிம உரங்களை வைக்கிறீர்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. பாக்டீரியாவும் அதிகரிக்கும். அதற்கு உணவு முறை அவசியம். உணவளிக்காமல் அவற்றை நிலத்தில் வைப்பதால் எந்த பயனும் ஏற்படாது. உணவு இல்லாமல் அவர்கள் இறந்து விடுவார்கள். அதனால்தான் கரிம உரங்கள் அல்லது உயிரி கட்டுப்படுத்திகள் கார்பன் அடிப்படையிலான உரங்களுடன் இணைந்து பயன்படுத்த வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். யூரியா, DAP, பொட்டாஷ் சேர்த்தால் விளைவு உடனே தெரியும். ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் 10 நாட்கள் ஆகும். அவை வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய சிறிது நேரம் எடுக்கும். நிலத்தில் நடக்க வேண்டும். ஆனால் அவன் இருந்தால் அவை மீண்டும் இனப்பெருக்கம் செய்கின்றன. நாம் எதையும் விதைக்காவிட்டாலும் அவை செயலற்ற நிலையில் இருக்கும். எனவே இனிமேல் ஒவ்வொரு விவசாயிகளும் இயற்கை உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் அதனுடன் கார்பன் சார்ந்த உரங்களை பயன்படுத்த வேண்டும். கார்பன் அடிப்படையிலான உரங்கள் அழுகிய மாட்டு சாணம், பச்சை புல்வோலை, வெந்தமாவு, சாம்பல், ஹியூமிக் அமிலம், பல்விக் அமிலம் போன்றவை இவை அனைத்தும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்துவதன் மூலம் அது அவர்களுக்கு உணவாக மாறும். மேலும் அவை வளர ஆரம்பிக்கும். நமது வளிமண்டலத்தில் இருந்த தேவையான அளவு நைட்ரஜன் கிடைக்கும். பல்வேறு வகையான கரிம உரங்களை பயன்படுத்துவதால் 1 கிலோ யூரியா கூட தேவைப்படாது. நான் சொன்னது போல கார்பன் அடிப்படையிலான உரங்களை ரைசோபியம், நைட்ரோசோமோனாஸ் இந்த ஆர்கானிக் உரங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால் 1 கிலோ யூரியா கூட பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இது நன்மை பயக்கும். எனவே ஒவ்வொரு விவசாயியும் இந்த வீடியோவை பார்த்த பிறகு சிந்திக்க வேண்டும். அடுத்த விதைப்பு முதல் இவற்றை பயன்படுத்த வேண்டும். யூரியா தேவையில்லாததால் குறைக்கும். இந்த பாக்டீரியாக்கள் தாவரத்தின் தேவையான அளவு மட்டுமே வழங்குகின்றன. ஆலைக்கு அழுத்தம் கொடுக்காது. ஆனால் ரசாயனங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது. நீங்கள் எவ்வளவு ஊற்றினாலும் ஆலை அதை உறிஞ்சிவிடும். இயற்கையாகவே இந்த பாக்டீரியாக்களிலிருந்து நைட்ரஜன் ஆலைக்கு கிடைக்கிறது. எனவே தாவர வளர்ச்சியும் எளிதானது. ஆலை ஆரோக்கியமாக இருக்கும். எந்த பக்க விளைவுகளும் இல்லை. எனவே தாவரத்தின் ஆரம்ப நிலையில், அதாவது வளரும் நிலையில் நைட்ரஜனை பயன்படுத்த வேண்டும். ஆனால் தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதை எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். பல விவசாயிகள் பூக்கும் நிலையில் யூரியாவை பயன்படுத்தி இதை செய்கிறார்கள். பின்னர் இது நடக்கும். அதிக இலைகள் வரும்.
தாவரத்தின் நோக்கத்தையே இது மாற்றுகிறது. பூக்கும் நேரத்தில் தேவையானவற்றை சேர்ப்பது பூக்கும் நிலையை மேம்படுத்துகிறது. ஆனால் இந்த நிலையில் விலை குறைவு என்பதால் யூரியா சேர்க்கப்படுகிறது. எனவே யூரியாவை அதிகம் சேர்ப்பது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இனிமேல் அப்படி செய்யாதே. யூரியா அல்லது நைட்ரஜன் அடிப்படையிலான உரங்களை பயன்படுத்தும் போது ஹியூமிக் அமிலம், பல்விக் அமிலம் அல்லது வேப்ப எண்ணெய் போன்ற அனைத்து கார்பனுடனும் பூசவும். இப்படி செய்வதால் நமக்கு தேவையான அளவு செடிகள் கிடைக்கும். இவை அனைத்தும் மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டும். இவை அதிகமாக இருந்தால் தாவரத்தில் நஞ்சு விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ரசாயன உரமும் அதிகம் பயன்படுத்தினால் செடியில் விஷம் உண்டாகிறது. எனவே இனி தேவைக்கேற்ப முதல் கட்டமாக யூரியாவை கொடுப்போம். பூக்கும் மற்றும் காய்கள் தோன்றும் நேரத்தில் யூரியாவை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். பூக்கும் அந்த நிலையில் இலைகள் வந்து கொண்டே இருக்கும். பூக்களும் வரும், சிறு மரக்கிளைகளும் வரும். யூரியாவை குறைவாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த அளவு பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இது தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் நைட்ரஜனின் பங்கு, அதை எப்படி எளிதாக வளர்த்து செடிக்கு கிடைக்க செய்வது என்பதை தெளிவாக விளக்கியுள்ளேன். இயற்கை உரங்களுடன் முடிந்தவரை நைட்ரஜனை வழங்கவும் நிலத்தில் ஆரோக்கியமாகவும் வைத்திருங்கள். எங்கள் பண்ணை மண்ணில் நைட்ரஜன் குறைவாக இருப்பதால் அதன் குறைபாடு இலைகளில் தெளிவாக தெரியும். இந்த இலைகளை நாம் கவனமாக பார்த்தால் இந்த இலைகளில் விளிம்பிலிருந்து இந்த இலைகளின் நடுப்பகுதி வரை கோடுகள் பரவி இருக்கும். இலைகளின் நடுவிலிருந்து விளிம்பு வரை கோடுகள் தோன்றும் மற்றும் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். மஞ்சள் நிறமான பிறகு படிப்படியாக விளிம்புகள் உலர்ந்து போகின்றன. ஏனெனில் நைட்ரஜன் குறைபாட்டிற்கு பிறகு ஒளிச்சேர்க்கை இல்லாததால் பசுமை பற்றாக்குறை உள்ளது. இதன் காரணமாக இலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். இதை கவனித்தவுடன் நைட்ரஜன் குறைபாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும். நன்றி. அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை பார்க்கும் விவசாய சகோதரர்களுக்கு நான் கொடுக்கும் செய்தி மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது மட்டுமின்றி ஒவ்வொரு விவசாயியும் புரிந்து கொள்வர் மற்றும் எந்தவிதமான கிளாசிக்கல் அல்லது தாந்திரிக வார்த்தைகளும் பயன்படுத்தாமல் தான் இப்படி சொல்கிறேன். செம்மொழியில் சொன்னால் விவசாயிகளுக்கு புரியாது. அதனால்தான் இதை எளிமையாக அணுகக்கூடிய மொழியில் சொல்கிறேன். உங்களுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் விளக்கினால் நலம். எனவே விவசாயிகள் மொழியில் வேளாண் செய்திகள் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வழங்க முன்வந்துள்ளது. ஒவ்வொரு விவசாயியும் இதை மற்ற விவசாயிகளுக்கு பகிருங்கள். இந்த அறிவை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.